தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் யுவர் சப்போர்ட் டு அஸ். ஸோ இது நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆல்மோஸ்ட் அந்த எண்டிங் ப்ராசஸில், அந்த முடிவு நிலையில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸில் இது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்ச விஷயம் இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய இருக்குது. லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமௌங்களை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பானு பிருந்தா ரெஸ்டாரண்ட், இந்த தூத்துக்குடியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கம்ப்ளீட் செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஈவினிங் டைமில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் குழந்தைங்களோட ஃபேமிலிஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகி போகிறது ஒரு கம்ப்ளீட் செட்டப். இதில் என்னென்ன இருக்குது, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. அந்த பார்த்தீங்க காளை மாடு, ஜிராஃபு, ஜீப்ரா, எனக்கு பிடிச்ச மிஸ்டர் ஸ்னேல், மஷ்ரூம், அப்புறம் நம்மளுடைய மாஸ்டர் பீஸ் இந்த வால் ஆர்ட், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் செட்டப்பாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் அவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் உங்களுக்கே தெரியும், ஒரு கேஜெட் ஃப்ரீக்ஸ், டிஜிட்டலைஸாக போயிட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது குழந்தைங்கிட்ட. மொபைல் கேம்ஸ், பிசி கேம்ஸ் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்கள மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட் சைட்லாம் போனால் மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு அந்த ஷீஷாவாக இருக்கட்டும், அந்த ஊஞ்சல் அதை மாதிரி விளையாடுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் குழந்தைங்களுக்காக மட்டுமே இது ரெடி பண்ணது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த உடன் பேத், அந்த வாக்கிங் லான் பேத் இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு மாஸ்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது நாங்களாகவே ஸ்கல்ப்சர் பண்ண சிமெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸை உருவாக்குன ஒரு பாத்வே. அதில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அதோடைய கஷ்டங்கள் என்னென்னா, அந்த மரக்கட்டையோட டெக்ஸ்சர், அந்த மரக்கட்டை மாதிரி எக்ஸாக்டாக இருக்கணுங்கிற விஷயத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு விஷயம். அதை நாங்கள் ரசித்து பண்ண ஒரு விஷயம். நான் பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பாருங்கள் எப்படி இருக்கு, மரக்கட்டை மாதிரியே பெயிண்டிங், ஜல்லி, அந்த கம்பி, அப்புறம் எஃபர்ட், இதனால் இந்த கலையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ணா அந்த நான் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் தான் ரெடி பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செட்டப் இது. என்ன பார்க்குறீங்களா, அந்த பேர்ட், மிஸ்டர் பேர்ட், ஒரு க்யூட்டான ஒரு அழகான பறவை சாப்பிட்ற மாதிரி. இதில் பெயிண்டிங் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். இது நம்மளுடைய சக ஊழியர்கள், நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம கஷ்டத்தில் நம்மளுக்கு இந்த உருவாக்கி கொடுத்த நண்பர்கள், நம்ம கூட வேலை பார்க்குற பசங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இது. ஸோ என்ன பார்க்குறீங்களா, சிமெண்ட்னால் இப்படி தான் அந்த உடன் ஸ்ட்ரக்சரை நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பெயிண்ட் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மஷ்ரூம் பிளான்ட். ஸோ குழந்தைங்கள் இந்த ஈவினிங் டைமில் நான் சொன்ன மாதிரியே இதில் சுற்றி விளையாடுவாங்க, ஓடி பிடிச்சி இந்த பழைய மாதிரி நம்ம ஜென்ரேஷனில் நம்ம இந்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் செட்டப். இது சின்னதாக இருக்குது விஷுவலில், பட் இது ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஒரு மஷ்ரூம். இதுவும் எகெயின் சிமெண்ட் பெயிண்ட் ஒர்க்னால ரெடி பண்ண ஒரு விஷயம். அடுத்தது என்னுடைய ஃபேவரட், நான் சொன்ன மாதிரி அந்த மிஸ்டர் ஸ்னெயில்ங்கிற ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் வரும். அது சின்ன குழந்தையில நான் கார்டனில் உட்காந்து அந்த மிஸ்டர் ஸ்னெயில், அந்த ஷீஷா, அந்த ஸ்லைட்லாம் இருக்குல்ல, அப்படி பார்த்ததை நான் அவங்க ரெடி பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்க அது மேலே ஏறி விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எகெயின் ரொம்ப டீட்டெயிலாக அந்த கலர் ஸ்ட்ரக்சர், இந்த மிக்சிங் கொண்டு வர்றது ஒரு சின்ன கடினமான ஒரு விஷயம். அதை ரசித்து பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய மாஸ்டர் பீஸ். எங்குமே நாங்கள் இந்த 3D வால் ஆர்ட்ங்கிற விஷயத்தை நாங்கள் ரொம்ப விரும்பி பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வாடிக்கையாளர்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸை ரொம்ப கவர்ந்துடும் ஒரு விஷயம். ஆனால் இது பார்க்குறது விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா டீட்டெயிலிங், பெயிண்டிங் டீட்டெயிலிங், சின்ன சின்ன அந்த மர சிதல்கள், இந்த பாறையோட
இந்த டெக்ஸ்சர் அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்தோன்னா 10.5 to 20 அந்த லென்த்தில் பண்ணியிருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு லிட்ரலி 4.5 months இது எங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணிட்டு. அங்கே பாருங்கள், அந்த டீட்டெயிலிங்கை பாருங்கள். அந்த மரமாக இருக்கட்டும், செவராக இருக்கட்டும், அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மலை பாசிமாங்கல்ல, இந்த க்ரீன் கலர் பாசி படிஞ்சிருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சரை அதுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய எய்ம். அதை நாங்கள் ஓரளவுக்கு இது வரைக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தினால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம். தயவு செஞ்சு பார்க்குற என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவங்கள ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த கம்ப்ளீட் அந்த வால் ஆர்ட்டோட வியூ. ஸோ வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. Thank you so much again for watching our video till end. Have a wonderful